பிஜேபி ஓட்டை வாங்குறதுக்காக சில விஷயங்களை அவர் பண்றாரோ அப்படின்னு எண்ணம் தோணுது ஆக்சுவலா. அதுதான் ஈரோடு ஈஸ்ட்ல வந்து முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கறாரு ஆக்சுவலா. தமிழ் தேசியத்தை நீங்க பேசுங்க, அது வேற விஷயம். நீங்க பெரியார் தேவையில்லாம அங்க எடுத்தது உங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு வாங்கி தரலாம். ஆனா உங்களோட இமேஜ் நீங்க பெரியார் எடுத்தது நல்லதுமாச்சு. நீங்க ஈழத்துக்கு போனது, பிரபாகரனை சந்திச்சது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. கட்சிக்கு மாற்றாக சொல்லிக் கொண்டிருக்கிற அதிமுக என்கிற கட்சி அது போட்டி போடல ஆக்சுவலா. அது போட்டி போடலன்னே ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவால் அங்க இல்லை ஆக்சுவலா. ஆமா, பாஜக இருக்காங்க பார்த்தீங்களா, பாஜக சொல்லி தான் இவர் நிற்கிறாரு, இல்லை பாஜக சொல்லி தான் பெரியாரை பற்றி பேசுகிறாருன்னு நான் சொல்லலை. ஆனால் இவர் இப்படி செய்யறது அல்லது நிற்கிறது அல்லது பேசுறது என்பது இன்டைரக்டாக பாஜகவோட விட்டு அவர் வாங்கி தருது. நாளைக்கே பிரபாகரன் எழுத்து பேசினாலும் பேசுவார், சொல்ல முடியாது. இவரை நம்பிக்கைக்குரிய ஆள் கிடையாது. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாத, நிலைத்தன்மையே இல்லாத ஒரு ஆளாக இருக்காங்க இவங்கெல்லாம். இன்ஃபேக்ட் திராவிடத்தை உள்ளடக்கியது தான் தமிழ் தேசியம். அந்த பேசிக்கான விஷயத்தோட ஒரு புரிஞ்சிக்காத இருக்கு ஆக்சுவலா. திராவிடத்தோட மூலக்கூறே தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியம் இல்லாம திராவிடமே கிடையாது. அதனால தான் விஜய் வந்து மண்ணின் கண்கள் அப்படின்னா அது அவரோட 2 கண்களாவது சொல்றாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது புரிஞ்சுக்காம இந்த டிவி ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் பைத்தியகாரத்தனமா உலகின்னு கிடக்குறாங்க. விஜய் அது மாதிரி பேசல, மண்ணின் 2 கண்கள் தான் சொன்னாரு, அவருடைய 2 கண்களா சொல்லல. டிவிகே ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்மெச்சூர்டா இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க இன்னும் கொஞ்சம் எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஐயனார் தொடர்ந்து போராது. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாதஸ்மேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பரபரப்பான அரசியல் சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது தெரிஞ்ச விஷயம் தான். திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும். பட் இதில் வந்து பேசப்படுற இஷ்யூ தான் அது முக்கியமான விஷயம். இடைத்தேர்தலில் வந்து ஒரு இடைத்தேர்தல் என்பது என்ன ஆக்சுவலாக, இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டு மக்கள் அதை ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை பற்றின ஒரு குறைகளை சொல்லி மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஃபீல் பண்ணுறாங்களா என்ன எதுன்னு ஒரு பல்ஸ் பார்க்குற விஷயம். இது ரெண்டுமே இந்த எலெக்ஷன்ஸில் வந்து சரியாக நடக்கலைன்றதான் பாயிண்ட். ஏன்னா எதிர்கட்சியை ஒரு ஆளுங்கட்சிக்கு மாற்றாக சொல்லி கொண்டிருக்கிற அதிமுக என்கிற கட்சி அது போட்டி போடலை ஆக்சுவலாக. அது போட்டி போடலைன்னே ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவால் அங்கே இல்லை ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ வந்து சீமான் தான் போட்டி போடுறார். சீமான் வந்து ஒரு, நான் வந்து உதிரி கட்சின்னு சொல்ல மாட்டேன், சிஎம் சொன்ன மாதிரி அவர் உதிரி கட்சின்னு சொல்ல மாட்டேன். அவர் ஒரு 8% ஓட்டோட இருக்கார். பட் அவர் வந்து சரியான போட்டியானா அது கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் என்ன நடந்ததுன்னா வந்து ஆட்சியை பற்றின எடை மதிப்பீடு ஒரு பக்கம் இருக்க, இந்த விஷயத்தை வந்து சீமான் என்ன பண்ணார், இன்டெலிஜென்ட்டாக வந்து திசை திருப்பி விட்டார். பெரியாருக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு மாதிரி இதை மாற்றாரு இந்த எலெக்ஷனை. ஸோ திமுக வந்து அனுபவம் வாய்ந்த கட்சி, 75 வருஷம் அவங்க பாலிடிக்ஸில் இருக்காங்க. அவங்க அந்த வலையில் அவங்க சிக்கலை, அவங்க பாட்டுக்கு ஓட்டு கேட்டுட்டு இவரை வந்து எலெக்ஷன் மூலமாக தான் இவரை வந்து பாடம் கற்பிக்கணும்ன்ட்டு இவருக்கு டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு அந்த ஆங்கிள் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பக்கம் பெரியாரை பற்றின ஒரு விஷயத்த சொல்லி எங்கிட்ட எனக்கு பதில் சொல்ல தயாரா, அது தயாரா, யாரையும் சவால் விடுறாரு. திமுக இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சண்டைக்குள்ளே நம்ம போனால் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம், விஷயம் திசை திருப்பப்படுன்ட்டு நம்ம வந்து அமைதியாக லோ ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிவிட்டு இவருக்கு டெபாசிட் வாங்க விடாதபடி பண்ணணும் அப்படின்றதான் அவங்க பாயிண்ட். ஆனால் என்னுடைய கணிப்பு என்னென்னா, அவர் இடைத்தேர்தல் 10,000 ஓட்டு வாங்கினார் போன வாட்டி. இந்த வாட்டி அவர் கூட 10,000 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பாஜக இருக்காங்க பார்த்தீங்களா, பாஜக சொல்லி தான் இவர் நிற்கிறாரு, இல்லை பாஜக சொல்லி தான் பெரியாரை பற்றி பேசுகிறாருன்னு நான் சொல்லலை. ஆனால் இவர் இப்படி செய்யறது அல்லது நிற்கிறது அல்லது பேசுறது என்பது இன்டைரக்டாக பாஜகவோட விட்டு அவருக்கு வாங்கி தருது. பாஜகவுடைய ஓட்டை அவருக்கு வாங்கி தருது. அது இயல்பாக நடக்குதா, திமுக எதிர்ப்பு நிலை சீமானுக்கான ஆதரவான ஒரு போக்கா வந்து பெரியாருக்கு எதிராக இருக்கிற உயர் ஜாதி ஓட்டு அது பெரும்பாலும் பாஜக தான். அந்த ஓட்டெல்லாம் வந்து சீமானுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சீமான் வந்து ஒரு கன்சிடரபிள் ஓட்டு வாங்குவார், கணிசமான ஓட்டு வாங்குவார். டெபாசிட் வாங்குவாரா இல்லையான்றது திமுக எவ்வளோ தூரம் தன்னுடைய பொசிஷனை ஏற்றின்னு போகிறதோ அதை பொறுத்து தான் பார்க்க முடியும் நம்ம. ஸோ போன வாட்டி 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஈவிகேஎஸ் ஜெயிச்சார். இந்த வாட்டி எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுன்றது ஓகே. ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சிக்கான ஒரு காரசாரமான மோதல் இருக்குல்ல, அது இங்கே மிஸ் ஆகிட்டு ஒரு பெரியார் என்கிற ஒரு இஷ்யூக்குள்ள சுருங்கிடுது ஆக்சுவலாக. எல்லா இடைத்தேர்தல் மாதிரி இருக்க ஒரு பரபரப்புன்ற விஷயம் இல்லை, பரபரப்பு இல்லாத போயிடுது. சீமான் என்னதான் பெரியாரை பற்றி பேசினாலுமே அதுக்கு எதிர்க்க வந்து ஒரு களமாடுறதுக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம்லாம் பண்ணுறாங்க. பட் அது பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுற ஒரு விஷயமா இல்லை. முக்கியமான கட்சியான திமுக வந்து அந்த பெரியார பதில் சொல்கிற விதமாக பல விஷயங்களில் எதிர்வினை ஆற்றாதனால
சீமான் வந்து ஒரு கை ஓசையாவே இருக்கார். அவரோட திமுகவுமே பல்ஸ் பார்த்துக்குதான் ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா பெரிய இப்போ அண்ணா சார்ந்த விஷயங்கள்ல இவர் பேசுகிறப்போ அண்ணாமலை பேசுகிறப்போ அண்ணா திமுக எந்த ஒரு ரிஃப்ளெக்ட்டுமே பண்ணவே இல்லை, திமுக தான் பண்ணுச்சு. இப்போ பெரியாருக்கான அரசியல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பார்க்கறதுக்கான விஷயமா திமுகவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. மேபி பெரியாருக்கு எதிராக பேசினா சீமானுக்கு ஓட்டு விழல அப்படின்னா பெரியார் அரசியல் இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. இல்லை சீமானுக்கு அதிகமான ஓட்டு விழுந்துருச்சுன்னா இல்லை பெரியார் வச்சதுக்கப்புறம் அரசியல் பண்ண முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு திமுக வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கில் வந்து இறங்க விரும்பலை. எப்படி இருந்தாலும் இவங்க வின் பண்ண போகிறாங்க. இவங்க வின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சீமான் பேசினதெல்லாம் மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சீமான் பேசியிருந்து மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சீமானோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப சீமான் என்ன சொல்லுவார்? சீமான் என்ன சொல்லுவாரு? பெரியார் மண்ணிலேயே பெரியார் எடுத்து பேசி நான் இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டேன்னு அவர் சொல்லுவார். ஆனா அந்த ஓட்டு வந்து இந்த தேர்தலுக்கு மட்டும்தான். அடுத்த பொது தேர்தலில் அந்த ஓட்டு கூட அவர் கிடைக்காது. இது இந்த தேர்தலோட இந்த விஷயம் சரி. பொது தேர்தலில் இந்த விஷயத்தை அவர் எடுக்க மாட்டார் சீமான். ஏன்னா அவர் தேர்தலுக்கு தேர்தல் மாத்திட்டே இருக்காரு. பெரியார் ஆதரிச்சு பேசினாரு, திராவிடத்தை ஆதரிச்சு பேசினாரு, இப்போ விஜய் ஆதரிச்சு பேசினாரு, விஜய் எல்லாம் எதிர்த்தாரு. இப்போ வந்து பெரியார எழுத்து பேசுறாரு. நாளைக்கே பிரபாகரன் எழுத்து பேசினாலும் பேசுவார், சொல்ல முடியாது. இவன் நம்பிக்கைக்குரிய ஆள் கிடையாது. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாத, நிலைத்தன்மையே இல்லாத ஒரு ஆளாக இருக்காங்க இவங்கெல்லாம். தேவைக்கேற்றபடி இப்போ வந்து அவர் இந்த இடைத்தேர்தலுக்காக தான் பெரியார் சப்ஜெக்ட் அவர் எடுத்திருக்காரு. இந்த இடைத்தேர்தலில் எடுத்தார் சப்ஜெக்ட் எடுத்தார்னா பாஜக ஓட்டை வாங்குறதுக்காக தான் எடுத்தார். ஆக்சுவலாக உயர்ஜாதி ஓட்டை வாங்குறதுக்காக தான் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா போன விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக சார்ந்த விஷயங்களை பேசிட்டு இருந்தாரு சீமான் அவருக்கு. ஆமாம், அங்கே அதிமுக ஓட்டு இவர் கிடைக்கல. ஈவன் பார்த்தீங்கன்னா ஈவன் ஈரோட்டில் கூட அதிமுக ஓட்டு பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போகும். இவர் பெரியாரை பற்றி பேசுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சீமானுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா நிச்சயமா அதிமுக ஓட்டு விக்கிரவாண்டியில் எப்படி திமுகவுக்கு பெருமளவு போச்சோ அதே மாதிரி இங்கேயும் பெருமளவு இல்லை. ஜனங்களோட மென்டாலிட்டி இன்னும் அப்படியே தானே இருக்கு. ஒன்று போட்டா இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி. சீமான் வந்து என்ன மீதி இருக்கிற 1.25 வருஷமோ 12 வருஷமோ அதில் வந்து என்ன பண்ண முடியும்? சீமான் தரப்பு வந்து என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சி போட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? குறைஞ்சபட்சம் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தால் ஏதாவது உதவி கேட்டு போகலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ரோடு போடுறது அது போடுறது ஏதோ உதவிக்காக போகலாம். அங்கே ஆளுங்கட்சி இந்த திமுகவாக இருக்குது. ஸோ அதனால் பை எலெக்ஷன்ஸில் பெரும்பாலும் மக்கள் எந்த கட்சி ரூல் பண்ணுறதோ அந்த கட்சி தான் போடுவாங்க. அதனால் இவருக்கான வாய்ப்பு இவர் வந்து இதை வந்து ஒரு பிரச்சார ரீதியில் பயன்படுத்துகிறார். அதை வந்து இந்த எலெக்ஷனுக்காக மட்டுமே இந்த பெரியாரை கையில் எடுத்துருக்காரு. தொடர்ந்து ஒரு பெரியார் எடுக்க மாட்டார். அவர் டோன் நேற்று மாதிரி இருக்கு பாருங்க. அண்ணா வந்த பிறகு தான் தமிழை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணா வந்து மேடை பேச்ச ஆரம்பிச்ச பிறகுதான் தமிழ் இலக்கியம் போன்ற விஷயங்கள், தமிழோட தொன்மை போன்ற விஷயங்கள்லாம் மேடையில பேசப்பட்டது. அண்ணாவை ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அண்ணாவை ஆரம்பிக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைக்கிறது, திராவிட முன்னேற்ற ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவர் கன்சிஸ்டன்சியே கிடையாது. பெரியாரை பத்தி சீமான் அப்போது ஃபாலோ பண்ணது அண்ணா ஃபாலோ பண்ண அதே டாக்டிக்ஸான பாலிடிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணார். அந்த தம்பிகள்னு சொல்றதாகட்டும் சரி, அந்த அண்ணா தம்பின்ற அந்த ஒரு இணைப்பு இது பண்ணிட்டு இப்போ ஒரு காலத்துல அண்ணா இருக்கிற வரைக்கும் திமுகவோட விஷயத்தை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ணா வந்து தம்பிகளுக்கு கடிதம் எழுதுவார் அப்படின்றது. அது கலைஞர்னு வரப்போ அது உடன்பிறப்பா மாறுச்சு. தம்பின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாம அண்ணாவின் தம்பிகள்லாம் கலைஞரும் இருந்ததுனால கலைஞர் வந்து உடன்பிறப்புகள்னு மாறுச்சு. அதே அண்ணா தம்பின்ற ஃபார்மேட்டை தான் வந்து நாம் தமிழர் கட்சி பரவலாக பயன்படுத்திச்சு. தமிழ் சார்ந்த விஷயங்களை அண்ணா முதல்ல எடுத்தாரு. திருக்குறள் சார்ந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்களை தான் அண்ணா பண்ணிட்டு இருந்தார். அதே தான் நாம் தமிழர் கட்சியும் ஆரம்பிக்கிறப்ப பண்ணிட்டு இருந்துச்சு. அதே ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணாங்க. சீமான் வந்து அண்ணாவை ஃபாலோ பண்ணலாம், பட் அண்ணாவா மாற முடியாது. யாருமே அண்ணாவா மாற முடியாது. தம்பின்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அவருடைய திறமை அல்லது அவருடைய புத்திசாலித்தனம் அல்லது அவருடைய அறிவு கூர்மைன்றது வேற. இது சீமானுக்கு அந்த அளவுக்கு நீங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. சீமான் வந்து சென்சேஷன், பரபரப்பு உண்டாக்குறவர். பரபரப்பு உண்டாக்கி அந்த இளைஞர்களை கவர்ற மாதிரி ஒரு எஃபெக்டிவா பேசக்கூடியவரை தவிர அவரால் வந்து ஒரு பொருள் பொதிந்த ஒரு நீண்ட பேச்சு அவரால் பேச முடியாது. இன்னொரு எச்ராஜா மாதிரி வந்து இப்போ சீமான் தலைப்பு கொடுத்து நீங்க ஆர்டோரம்னு ஒரு தலைப்பை கொடுக்குறீங்க, அது அண்ணாவை பேச சொன்னீங்கன்னு அவர் பேசுவார். அவரு மூச்சுன்னு ஒரு தலைப்பை கொடுத்தீங்கன்னா அண்ணா வந்து 2 மணி நேரம் கூட பேசுவாரு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவரா சீமான் நமக்கு தெரியாது. அவருக்கு இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல. அவர் வந்து அவருடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் ஒரு அந்தந்த நேரத்துக்கு ஒரு பரபரப்பு உண்டாக்கி அந்த இளைஞர்களை கவர்ற மாதிரியான ஒரு விஷயம். தமிழ் தேசியத்தை அவர் கொண்டு வர்றார். இன்ஃபேக்ட் திராவிடத்தை உள்ளடக்கியது தான் தமிழ் தேசியம். அந்த பேசிக்கான விஷயத்தை கூட ஒரு புரிஞ்சிக்காத இருக்காரு. ஆக்சுவலா திராவிடத்தோட மூலக்கூறே தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியம் இல்லாமல் திராவிடமே கிடையாது. அதனால தான் விஜய் வந்து இன்டெலிஜென்ட்டா திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் சொல்லிட்டார். அவர் தன்னோட கண்கள் சொல்றாரு, மண்ணின் இரு கண்கள் சொல்றாரு. அதான அந்த கான்டெக்ட்ல வரும். விஜய் ஒரு விஷயம் சொல்றாருன்னா இந்த மண்ணின் மண்ணின் கண்கள் அப்படின்னா அது அவரோட 2 கண்களா வந்து சொல்றாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது புரிஞ்சுக்காம இந்த டிவிகே ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் பைத்தியக்காரத்தனமா உலகின்னு கிடக்குறாங்க. விஜய் அது மாதிரி பேசல, மண்ணின் இரு கண்கள் தான் சொன்னாரு, அவருடைய இரு கண்களா சொல்லல, மண்ணின் இரு கண்கள் சொன்னாரு. ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றது படி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் சாரி விஜய்க்கும் இந்த திராவிடம் தமிழ் ஒருவே சம்மந்தம் இல்ல. ஆல்ரெடி ப்ரூவன் விஷயம் தானே.
ரொம்ப இம்மெச்சூர்டு யூத்ஸா இருக்காங்க எல்லாருமே. they are not understanding the ரியல் சென்ஸ் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்காம இருக்காங்க. ஊர் சிரிக்குதுன்னா ஊரா சிரிக்கும், ஊர்ல இருக்கிற மக்கள் தான் சிரிப்பாங்க. மண்ணின் இருக்கண்கள்னா மண்ணுக்கா இருக்கண்கள், மண்ணில் இருக்கிற மக்களுக்கு இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் இருக்கண்கள். அந்த மக்கள்ல ஒருத்தரா நீங்க இருக்கீங்க, அது உங்களுக்கும் அது அப்ளை ஆகுது இல்லை ஆக்சுவலா. அதுதான் நம்ம சொல்றோம். விஜய்க்கு தன்னை சொல்றாரு அவருக்கு திராவிடமும் தமிழ் தேசியம் இருக்கண்கள், அப்படிதான் அந்த பொருள் கொள்ளலாம் ஆக்சுவலா. இவர் சொல்ற கான்டெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து வேற கண்ணோட்டத்துல பாக்குறாரா, திராவிடத்தையும் தமிழ் தேசியம் சமமா பார்க்கலையான்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ வந்து அடிப்படையா ஆட்டம் காணுது இல்ல விஜய்க்கு, உங்க கொள்கையே ஆட்டம் காணுது இல்ல. அவங்க கட்சியை பேலன்ஸ் பண்ண விஷயம்னா டிவிகே ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் இம்மெச்சூர்டா இருக்காங்க ஆக்சுவலா. அவங்க இன்னும் கொஞ்சம் எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஐயா போறாதுன்னு நினைக்கிறேன். ஐடியாலஜி வைஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா அது என்ன எக்ஸாக்டா அவர் மாநாட்டில தான் பேசினாரு, தன்னோட இரு கண்கள் சொல்ல அப்படின்னா என்னையா சொன்னாரு, அதோட மூலம் என்ன ஆக்சுவலா சொல்றத பார்த்தா டிவிகே டிக்ஷனரின்னு ஒன்று போட்டு தனியா அதுக்கு பொருள் போடணும் போல் இருக்கு டிவிகே டிக்ஷனரிக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த மாதிரி பெரியாரை பற்றி பேசுகிற விஷயங்கள் வந்து இந்த எலெக்ஷன்ஸ்க்காக ஈரோடிஸ்டுக்காக சீமான் எடுத்திருக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ சீமான் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு இப்போ அடுத்தது அண்ணாக்கு வந்திருக்காரு, அப்புறம் கலைஞருக்கு வருவார், ஒவ்வொன்றா வருவார். என்னை கேட்டால் அவர் வந்து திமுகவுடைய பிரச்சனைகளை ஈரோடிஸ்டில் பேசிட்டு தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசுங்க, அது வேறு விஷயம். நீங்கள் பெரியார் தேவையில்லாமல் அங்கே எடுத்தது உங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு வாங்கி தரலாம், ஆனால் உங்களோட இமேஜ் எல்லாமே நீங்கள் பெரியார் எடுத்தது நல்லதுமாச்சு. நீங்க ஈழத்துக்கு போனது, பிரபாகரனை சந்திச்சது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆமா, உலகம் முழுக்க இருக்கிற ஈழத்தமிழர்கள் உங்களுக்கு நன்கொடை கொடுத்துருந்தான். இன்னைக்கு எல்லாருமே எல்டிடியோட அபிஷியல் என்ன சொல்லிட்டான், இனிமே கொடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டான். இனிமே உலகத்துல உங்களுக்கு பணம் வராது. இனிமே நீங்க எங்கெங்க தட்டினீங்களோ சுவிட்சர்லாந்துலேருந்தும் ஜெனீவாலேருந்துலாம் பணம் வந்து இல்லை உங்களுக்கு. இனிமே எந்த ஈழத்தமிழும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்லிட்டீங்க, பிரபாகரன் சொல்லாதெல்லாம் சொல்லிட்டீங்க. அதான் பிரபாகரனை பார்த்துட்டு வந்த பிறகுதான் திராவிடத்தை பத்தின என்னுடைய எண்ணமே மாறிட்டு அப்படின்னு சொல்றாரு. பிரபாகரன் கட்சியுமே திராவிடத்தை பத்திலாம் ஒன்றும் சொல்லியிருக்கவே மாட்டாருன்றது ஏன் அப்படின்னா ஆதரவு பண்ண பல விஷயங்கள் அந்த பல இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள்ல குறிப்பா ஆதரவான ஏங்க அவர் வந்து பிரபாகரனை பொறுத்த மட்டுங்க 86ல் வந்து நாங்கள் கல்கி பத்திரிகை சார்பாக அவரை இன்டர்வியூ பண்ணும்போது, நாங்கள் எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் 3 பேர் நாங்கள் அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கிட்ட கடைசியாக கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ வந்து விடுதலை புலிகளுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க எம்ஜிஆர் கலைஞர், கருணாநிதி கொடுத்த பணத்தை அவங்க வாங்கால டிலே பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா எம்ஜிஆர் கோச்சிக்கு போறான்னு டிலே பண்ணாங்களா. அப்போ அந்த கேள்வி நாங்கள் கேட்டோம், ஏன் நீங்கள் வாங்கல கருணாநிதி கொடுத்த பணத்தை, லேட்டாக ஏன் வாங்கினீங்க, ஒரு எம்ஜிஆர் கோச்சி போறான்ற ஆங்கிளில் ஒரு கேள்வியை கேட்டோம். அதுக்கு என்ன சார், அப்படிலாம் எங்களுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது, கொஞ்சம் தாமதப்படுத்தியது உண்மைதான், பட் அப்புறம் வாங்கிட்டோம். ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து எந்த வித நாங்கள் இங்கே இருக்கிற தலைவர்கள் மத்தியில் எங்களுக்கு எந்த விதமான எல்லோருமேலையும் நாங்கள் மரியாதை எதுவும் கிடையாது. அது சொன்ன கடைசி லைன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கு இருக்கும் அரசியலோடு எங்களை தொடர்பு படுத்தாதீர்கள், இங்கு இருக்கும் அரசியலோடு எங்களை தொடர்பு படுத்தாதீர்கள் அப்படின்றதான் சொன்னார். இந்த பிரிண்ட்ல வந்திருக்கு, 86ல் அந்த இன்டர்வியூ வந்திருக்கு. ஆனா அவர் ஆஃப் த ரெக்கார்டா சொன்ன விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு வேண்டியவங்க சார். டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சார் எல்லா கருணாநிதியும் வேண்டியவர் தான், எம்ஜிஆர் வேண்டியவர் தான், ஆனா இங்க கொஞ்சம் ஒருத்தர் மேல ரொம்ப சார்பா இருந்தா இன்னொருத்தர் கோவம் வருது, இன்னொருத்தர் மேல இன்னொரு கோவம் வருது. இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் நாங்க மாத்திக்கூடாது. எங்களுக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாரோட தேவையும் தேவையா இருக்கு. எங்களுக்கு டெல்லியில இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் ராவும் எங்களுக்கு எதிராக வேலை செய்யறாங்க. அங்க டெல்லியில வந்து எங்களுக்கு ஆதரவு இல்லை. அங்க அபிஷியல்ஸ் வந்து அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் தவறா வழி நடத்துறாங்க. இங்க இருக்கிற சில போலீஸ் அதிகாரிகள் எங்களுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக எங்களுக்கு எல்லாம் ஆதரவா இருக்காங்க. அதனால யாரையுமே எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் உங்களுக்கு தேவைதான். இங்க இருக்கிற அரசியலோட எங்களை தொடர்பே படுத்தாதீங்க, நாங்கள் இதை பத்தி கருத்தே சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் அவருடைய கருத்தா இருந்தது. இப்போ சீமான் இந்த மாதிரி போய் சொன்னார்னா, இந்த மாதிரி உண்மைக்கு மாறான தகவலை சொன்னார்னா நிச்சயமா எப்படி சார் அதை நம்ப முடியும்? நெடுமாறனை விட பிரபாகரனோட க்ளோஸா அவர் பழகிருப்பாரா? அதே வைகோவோட க்ளோஸா அவர் பழகிருப்பாரா? ஜி ராமகிருஷ்ணன் இவங்ககிட்டலாம் வந்து 79, 80, 81 வந்து கோவை ராமகிருஷ்ணனுக்குலாம் முன்னாடி நெடுமாறன்லாம் அவரோட கான்டாக்ட்ல இருக்கார். அவரே சொல்றாரு திராவிடத்தை பத்திலாம் பேசுறதே கிடையாது பிரபாகரன். ஸோ இவர் இந்த மாதிரி சொல்லும்போது இவர் பெரியாரை பற்றி எடுத்ததுனால இவருக்கு என்ன ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் எல்லாம் வந்ததுன்னா, பிரபாகரனை பத்தி இவர் சொல்லி விஷயங்கள்லாம் அடிபட்டு போய் இவரோட இமேஜ் அங்கே டேமேஜ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ அதை எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த டிஸ்கஷன் கூப்பிடுறது சந்தோஷ் அப்படின்ற டிஸ்கஷன் பாருங்க, எவ்வளவு விஷயங்களை இவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு பாருங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நிறைய பேர் இவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, எக்கச்சக்க அறிக்கைகள் ஈழ மக்கள் சார்ந்த எல்டிடியே சொல்லிட்டான், நாங்க படம் எடுத்தோம், நாங்க எடுத்த படத்தை அவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டான்.
சந்திச்சது உண்மை, படம் எடுத்தது உண்மை. ஆனா அந்த படத்தை நாங்க யாருக்கும் கொடுக்கல, நாங்களே வச்சுட்டோம். அப்ப நான் படம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்ற கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் கான்ஃபிடென்ட் தேவையானதான் கொடுப்பாங்க, பல விஷயங்களை இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்க. அது அவங்க ஒரு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க வேண்டாம்லாம் அவங்க வச்சுப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப குறைவாக தான் பேசுவாங்க, ரொம்ப குறைவாக தான் விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவரோட படத்தை அவங்க கொடுக்கல. அப்போ அந்த படம் வெளியே வந்தது யாரோ எப்படி பண்ணீங்க அந்த படத்தை, அதை ஃபேப்ரிகேட் பண்ணவரே சொல்றாரு நான் தான் பண்ணேன்னு சொல்றாரு. அப்போ நீங்க எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க பாருங்க. நீங்க எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகி உங்க கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வெளில போறான் பாருங்க. முக்கியமான ஒருங்கிணைப்பாளரே வெளில போறான் பாருங்க, ஜெகதீஷ் பாண்டியன். அவரே சொல்றாரு வலதுசாரி அரசியல் பண்றாரு அப்படின்னு. அது இல்லாமல் அவர் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபால்ஜியவும் குருமூர்த்தியும் அடிக்கடி இவர் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க, இவர் பல பேரை பல விதங்களில் சந்திக்கிறாருங்க. குருமூர்த்தியை சந்திக்கிறாரு, நீங்கள் சொல்கிற கோபால்ஜியை சந்திப்பார், எல்லாமே வலதுசாரி ஆட்களை சந்திப்பார். இவன் அண்ணாமலையை கூட சந்திப்பார், எல்லாரையும் சந்திப்பார். டெல்லியில் கூட போய் பல பேரை சந்திப்பார். எல்லாமே இப்போது நாம் தமிழர் தம்பிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவர் நமக்கு தெரியாமல் ஒரு பாலிடிக்ஸ் இவர் பண்ணிட்டு இருக்காரு, இவர் அவருக்கு ஏற்றபடி இந்த பாலிடிக்ஸை கொண்டு போகிறாரு, நம்மளால நாம் தமிழர்னு ஒரு ஐடியாலஜி சொல்லி ஏமாத்திட்டார் அப்படின்ற எண்ணம் தான் நாம் தமிழர் தம்பிகளுக்கு இப்போ வந்திருக்கு. அதனால தான் அவங்க ரிசைன் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இதுவரையும் நாம் தமிழர் தம்பிகளுக்கு வந்து ஒரு விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத இருந்தது. அவங்க தொடர்ந்து வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க. நியூட்ரல் பப்ளிக்கும் விஜய் ரசிகர்கள் வந்து சீமான கொஞ்சம் சாஃப்ட் கார்னர்ல பார்த்து அவருக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க. பல இடங்கள்ல இவரை வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி விஜய் ஓட்டு போட்டுருந்தாங்க. அந்த 8% வந்ததுக்கு அவங்களும் ஒரு காரணம் விஜய் ரசிகர்கள். ஏன்னா போன எலெக்ஷன் அப்போ 2024 எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவருக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்படுது. கோட்டோட மைக்கு கையில் எடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு விஜயோட பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகுது. அப்போ என்னன்னா அது ஒரு பாசிட்டிவ் சைனாக தானே எடுத்துக்கிட்டாங்க எல்லாம். விஜய் ரசிகர்கள் ஓட்டும் இவருக்கு வந்திருந்தது. இப்போ இனிமே விஜய் வந்து இவர் சொல்லிட்டார்ல, ரோடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் இருந்தால் லாரி அடிச்சு செத்துருவேன்ட்டு. அதனால அது மாதிரிலாம் பேசியிருந்ததுனால இவருக்கு இனிமே விஜய் ரசிகர்களும் விஜயும் கட்சியாக ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, இனிமேல் விஜய் ரசிகர்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நிச்சயமாக சொல்ல, நீங்கள் வேணால் பாருங்கள், வரப்போகிற பொது தேர்தலில் 26 இவருடைய ஓட்டு 8%லேருந்து 5%ஓ 4%ஓ குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து இதுக்கப்புறம் தான் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை வளர்வார் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களை கூட்டு போய் மீட் பண்ணலாம் வச்சிருந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்த் மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த சங்கின்ற விஷயத்தை வந்து தோழன்னு சொல்றதோ, பார்ப்பான் வந்து எல்லாருமே வந்து சமமாக பார்ப்பான்ற மாதிரி விஷயங்களை சொல்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு ஃப்ளோ மாறினதுக்கு காரணமே அந்த ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் தான். எனக்கு ஒன்றும் ரஜினி அந்த அளவுக்கு பெரிய ஒரு தத்துவார்த்த ரீதியில் வந்து சீமானுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி தத்துவார்த்த ரீதியில் இல்லை எதா இருந்தாலுமே ரஜினி வந்து பண்ணியிருப்பாருன்னு தோணலை. ரஜினி பேசியிருப்பார், சினிமாவை பற்றி பேசியிருப்பார், அரசியலை பற்றி பேசியிருப்பார், நான் அதெல்லாம் மறுக்கல. அதனால சீமானுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, பெரியாரை பத்தி பேசுங்க, இல்ல வேற பேசுங்க. ரஜினிக்கு தமிழ்நாட்டோட கல அரசியல் தெரியாதுன்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரஜினியே பல விஷயங்கள் அப்டேட் ஆகாது. 6 தமிழர்கள் 7 தமிழர்கள் யார் அவங்க, அவரே பல விஷயம் அப்டேட் ஆகாது இருக்காரு. அவரு சினிமா அது இல்லாம இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு சக கலைஞர், தமிழ்நாடு போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர், ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், தேமுதிகவோட இவர் கேப்டன் அவர்கள், அவரோட நினைவு நாள் அன்னைக்கு ஒரு விஷயம் கேட்கறாங்களா, அச்சிச்சோ அப்படியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கூட ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப கேஷுவலா கடந்து போயிட்டாருங்க. ஒண்ணுமே தெரியல. நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். ஏர்போர்ட்ல கேஷுவலா அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டு கடந்து போயிட்டாரு. அப்படி இருக்க ஒரு மனிதர்கிட்ட இவர் என்ன அரசியல் சார்ந்த ஒன்றும் பேச முடியாதுங்க. அவரும் இவருக்கு எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து இவர் வலதுசாரி ஆட்கள் நிறைய சந்திக்கிறாரு. இவர் வந்து சரி, இவர் வந்து தமிழ் தேசியம் என்ற கொள்கையை வச்சிருந்தாரே தவிர இவருக்கு வந்து இன்டைரக்டா இப்போ ஒரு ஏதோ ஒரு தொடர்பு வந்து அந்த பிஜேபி தரப்புல இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அதாவது அது வந்து ஆதாரபூர்வமா நம்மளால சொல்ல முடியாது. நாம் தமிழர்ல இருந்து விலகினவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவரோட கூடவே பயணிச்ச ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் சொல்றாங்க, நத்தம் சிவசங்கரன் போன்றவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க பல பேர்கிட்ட பல போய் பேசும்போது இவர் எப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ் கடைபிடிக்கிறாரு, இவர் வெளிப்படையா எப்படி ஒரு பாலிடிக்ஸ் கடைபிடிக்கிறாரு, ஒரு சீக்கிரட்டா என்ன ஒரு பாலிடிக்ஸ் கடைபிடிக்கிறாரு. ஸோ பல விஷயங்கள் அவங்க சொல்லும் பொழுது பார்த்தா இவர் வந்து ஒரு வலதுசாரி அந்த பிஜேபி ஓட்டை வாங்கறதுக்காக சில விஷயங்களை அவர் பண்றாரோ அப்படின்னு எண்ணம் தோணுது ஆக்சுவலா. அதுதான் ஈரோடு ஈஸ்ட்ல வந்து முதல்ல ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஆக்சுவலா. அது வந்து நாளைக்கு வந்து அவரை வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி அவர் அமைக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல சில பேர் இறங்கியிருக்காங்க. மேபி இருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே கொண்டு போயிட்டு பாத்தியா டிஎம்கே தான் ஆப்பனன்ட்டு, பெரியார் பேரை சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க, இப்போதைக்கு வந்து திமுகவை ஒழிச்சி ஆகணும்னா நம்மலாம் ஒன்னா நின்று ஆகணும்னு சொல்லிட்டு அதிமுக, நாம் தமிழர், பாஜகலாம் ஒரே அணை தெல்றதுக்கான வாய்ப்புமே இருக்கும்ல. இவங்க இப்படி ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணுறது இவங்க கடைசியாக போய் இப்படி தான் நிறுத்தும். எல்லா ஜாதிய கட்சிகளும் மதவாத கட்சிகளும் தேசிய கட்சிகளும் ஒன்றா போய் நிற்கிற மாதிரி தான் போய் நிற்கும். அதான் அந்த மாதிரியான ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. பட் அது வந்து எடுபடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து சீமானை பற்றி பேசும்போது பாஜக வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு பிரிவினைவாத சக்தி அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க.
பிரிவினைவாத சக்தின்னு தான் சீமானை பேசுறாங்க. ஸோ சீமானுடைய எல்லா விஷயத்தையும் வந்து பாஜக ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த மாதிரி பேசின எல்லா கட்சியோடும் பாஜக கூட்டணி வச்சிருக்கு. அதை நம்ம முக்கியமா இதே மாதிரி பேசின சிவசேனா போன்ற கட்சிகள் ஆகட்டும், பல சிவசேனாக்கு கொஞ்சம் இந்துத்துவ ஒற்றுமை இருக்கிறதுனால வச்சிருப்பாங்க. இவரு இப்போ ஓரளவுக்கு வந்துட்டார்ல, முப்பாட்டன் முருகன் இருந்து எல்லா சார்ந்த அதாங்க. இப்போ முருகன் வந்துட்டாரு, அப்புறம் அந்த பிராமண எதிர்ப்புன்றது கிடையாது சுத்தமா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதாவது அந்த திராவிடியன் விஷயத்துல கூட, திராவிடியன் பாலிட்டிக்ஸ்ல கூட பிராமண எதிர்ப்புன்றத விட பிராமணிய எதிர்ப்பு தான் அங்கே அதிகம். ஆக்சுவலாக வந்து பிராமண எதிர்ப்பு அங்கே கிடையாது. இந்த பிராமணர்களுக்கு உண்டான சில விஷயங்கள், அந்த பிராமணிய எதிர்ப்பு தான் வந்து திமுக திராவிட இயக்கத்தோட முக்கியமான விஷயமா இருந்தது. இவர் வந்து அதெல்லாம் கூட ரிலாக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட வலதுசாரி அரசியலோட ஒத்துக்குற மாதிரி தான் சீமானுடைய செயல்பாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சீமான் வந்து பாஜகவோட சேர்ந்தாருன்னா பாஜகவுடைய இமேஜ் அடி வாங்கும், சீமானோட இமேஜ் அடி வாங்கும். ரெண்டுமே வந்து ஓட் பேங்க்ல ஒர்க் பண்ணாது சரியா. ரெண்டுமே ஓட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ் தேசியம் என்ற ஐடியாலஜியை வந்து பாஜக என்றைக்கும் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது ஒரு நேஷனல் பார்ட்டி, நேஷனலிசம் பேசுகிற ஒரு பார்ட்டி. தமிழ் தேசியத்தை வந்து ஒரு ரீஜனல் லெவலில் இருக்கிற தமிழ் தேசியத்தை எப்படி சார் ஒத்துப்பாங்க அவங்க? நிச்சயமா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ பாஜக வந்து சீமான சிஎம் கேண்டிடேட்டாக நிற்க வச்சு ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணுவாங்க நிதிஷ்குமார் மாதிரி. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நிதிஷ்குமாருக்கு இருக்க ஓட் பேங்க் இவருக்கு கிடையாது. முதல்ல அவருக்கு இருக்க ஓட் பேங்க் வேறு, இவருக்கு இருக்க ஓட் பேங்க் வேறு. அவர் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 70, 80, 60, 50, 60 சீட்டாவது வாங்குறாரு. நீங்கள் வந்து 8% ஓட்டில் இன்னும் ஒரு சீட் கூட வாங்காத இருக்கீங்களே நீங்கள். அதனால் உங்களை நம்பி வந்து பாஜக என்கிற நேஷனல் பார்ட்டி வந்து உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக எப்படி சார் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? அவங்க யோசிக்க மாட்டாங்க. என்னடா ஒரு சீட் கூட அசம்பிளி இல்லாத ஒரு ஆளை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சீமானை பொறுத்த மட்டும் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல், ஒரு தொடர்ந்து ஒரு கொள்கையை பேசாமல், அப்பப்போ டிஸ்ட்ராக்ஷன், முரண்பாடுகளின் மூட்டை மட்டும் இல்லை, அப்பப்போ டிஸ்ட்ராக்ஷன், அப்பப்போ ஒரு திசை மாறி பயணம் செய்கிறார். அப்பப்போ லூப் லைனில் போயிட்டு மெயின் லைனில் வர்றாரு, அப்பப்போ லூப் லைனில் போயிட்டு மெயின் லைனில் வர்றாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியோ ஒரு பெர்செப்ஷனோ ஒரு பார்வையோ இல்லை. அதாவது அவருக்கு என்னென்னா நியாயமாக கூட அது எப்படின்னா, இத்தனை வருஷ காலம் கட்சி நடத்துகிறாரு, 8% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற கேடர்லாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அதிகாரத்தில் வாய்ப்பு கிடைக்கல. இவருக்கும் வந்து அதிகாரத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, கட்சிக்குள்ளேயே ஒரு மதிப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு அந்த கட்சிக்காரங்களுக்கும் கட்சிக்குள்ள மதிப்பு கிடைக்கல. அதனால கட்சிக்குள்ளேயும் வந்து கட்சிக்காரங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. இவருக்கும் வந்து பவர்ல போறதுக்கான வாய்ப்புகள், ஒரு எம்எல்ஏவும் ஆக முடியல. ஸோ அதனால வந்து அவரும் வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பார்க்குறாரு. அவர் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பார்த்து ஏதாவது ஆதரவு கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கான முயற்சிகளில் தான் இறங்குறாரு. அது வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களோட கொள்கையை வந்து ஒரு கேள்விக்குறி கேட்குற மாதிரி ஆயிடுது. உங்கள் கன்சிஸ்டன்சி, ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒன்று வந்து பவருக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொள்கைக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி தான் ஒரு முரண்பாடுகளில் மொத்த ஒரு இது ஏறக்குறைய வந்து பிஜேபிக்கும் பிரதமர் மோடிக்கும் அசோசியேட் ஆகிற மாதிரி விஷயங்கள் தான். ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு எப்படி ஒரு 8000 10 லட்சம் கோட் போட்டுக்கிறாரோ அதே மாதிரி தாங்க அது. சார், நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் அதிகாரத்தை நோக்கி லட்சியமாக போகிறது ஒரு கட்சி. இல்லை நாங்கள் கொள்கையை சார்ந்து இப்படி தான் இருப்போம், கூட்டணியே இருக்க மாட்டோம், எங்களுக்கு எப்போ டெவலப் ஆகி நாங்கள் மேலே வரமோ வந்துக்கிறோன்னு நீங்கள் ஒன்று பண்ணும்பொழுது அதையும் நீங்கள் தெளிவாக பண்ணணும். அதில் இருந்துட்டு நமக்கு அதிகாரம் கிடைக்கலையேன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சில சைட் லைனில் போய் சிலதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அப்போது நீங்கள் முரண்பாடுகள் உங்கள்கிட்ட காணப்படும். அதோட ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் முதல்ல பெரியார் ஆதரிச்சுட்டு இப்போ பெரியார் இருக்கீங்கன்னா அதோட முரண்பாடு தான். ஒரு டெம்பரரி ரிலீஃப். ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷனில் பாஜக ஓட்டை வாங்கணும், எப்படி வாங்குறது? பெரியார் எழுத்துக்கோ, அவ்வளோதான். அதுதான் பாயிண்ட். இதெல்லாம் வந்து லாங் ரன்ல உங்களுக்கு அடி வாங்குவீங்க நீங்க. Taste the Daily.